ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 8வது வாரம் புதன்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இறைவார்த்தை வழியாக இன்றைய முதல் வாசகத்திலே மிகவும் அழகாக சொல்லுகின்றார். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். அந்த உயர் மதிப்புள்ள இரத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய முதல் வாசகம் பேதுரு வழியாக நமக்கு அறிவிப்பதை பார்க்கின்றோம். அந்த உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், அதை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், உண்மை உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு மிகவும் அழகாக சொல்லுகின்றார். மேலுமாக அழியக்கூடிய வெள்ளியையும் அழியக்கூடிய செல்வத்தையும் பொன்னையும் நோக்கி செல்ல வேண்டாம், மாறாக பூவும் புல்லும் உலர்ந்து போகும், அதற்காகவும் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று மிகவும் அழகாக வாசிப்பதை நாம் கேட்டோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களை, இந்த உண்மையுள்ள மக்களாக, நீதியுள்ள மக்களாக, கிறிஸ்துவுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டுமென்றால் இந்த இறை வித்தை, இறை நாணத்தை, இறை அனுபவத்தை பெற்ற நாம், இறைவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும். இன்றைய 2வது நற்செய்தி வாசகத்திலே பார்க்கையிலே மனிதர்களாகிய நாம் அனைவருமே நிறைவான மகிழ்ச்சியான வாழ்விற்கு வாழக்கூடிய அவசியமானது ஒரு 3 வித்தியாசங்களை நாம் பார்க்கின்றோம், 3 பாக்களை பார்க்கின்றோம். என்ன 3 பா என்று பார்க்கையிலே, 1 பணம், 2வதாக பதவி, 3வதாக பட்டம். இந்த 3ம் இருந்தால் மனிதன் சுதந்திரமாக வாழ்ந்து விடலாம், நன்றாக செல்வ செழிப்போடு இருந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது நமக்கு நிரந்தரம் அல்ல என்று இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களிடம் தன்னுடைய பணியை, தன்னுடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டு இருக்கையிலே சீடர்கள் 2 பேர், யாக்கோப்பும் அவருடைய சகோதரனும் இயேசுவை அணுகி, நீ ஆட்சி உரிமை புரிகின்ற போது எங்களை ஒருவரை வலப்புறத்திலும் மற்றொருவனை இடப்புறத்திலும் அமருமாறு அங்கே கேட்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், தன்னுடைய இறப்பு, தன்னுடைய உயிர்ப்பை பற்றி அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்தது நமக்கு எப்போது எந்த பதவி கொடுப்பீர்கள், எங்களுக்கு அந்த ஒரு உயர்ந்த பதவி வேண்டும் என்று அவர்கள் கேட்பதை பார்க்கின்றோம். தன்னுடைய உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் நாம் மீட்ட நம்மை, சீடர்களை, அவர்கள் தாங்களும் உங்களை போன்ற மக்களை மீட்க வேண்டும் பாவத்தில் இருந்து என்றெல்லாம் அவர்கள் கூறவில்லை. மாறாக எங்களுக்கு அடுத்தது எந்த ஒரு போஸ்டிங்கை கொடுப்பீர்கள், எங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுங்கள் என்று 2 சீடர்களும் கேட்பதை பார்க்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இந்த பணம், பதவி, பட்டம் என்று பார்க்கையிலே பணத்தில் பாதுகாப்பையும், பதவியில் புகழையும், பட்டத்தில் அங்கீகாரத்தையும் தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் இயேசுவோ தன்னை பின்பற்ற விரும்புகின்ற மனிதர்கள் இந்த 3ஐயும் துறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இந்த பணம், இந்த பதவி, இந்த பட்டமானது எவ்வாறு இந்த முதல் வாசகத்தில் கூறிய புல்லும் பூவும் போன்று உதிர்ந்து அழிந்து விடுமோ அதே போன்றுதான் இந்த பணமும் பதவியும் பட்டயமும் விரைவில் அழியக்கூடியதாக இருக்கும். மேலுமாக முதல் வாசகத்தில் கூறிய இந்த செல்வம், வெள்ளியும் பொன்னும் எவ்வாறு நிரந்தரமாக இருப்பது இல்லையோ அதே போன்றுதான் இந்த பணமும் பட்டமும் பதவியும் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. ஆனால் அந்த மாசு மறு உள்ள இரத்தத்தால் மீட்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது என்றும் உங்களில் நிலைத்திருக்கும். அதுதான் ஒரு உண்மையான வாழ்வு என்றும் தன்னுடைய சீடர்களுக்கு இன்று போதிப்பதை பார்க்கின்றோம். அன்பு இறை மக்களே,
ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் மீட்கப்படுகின்றோம். நாம் செய்கின்ற தவற்றிலிருந்து, நாம் செய்கின்ற பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகின்றோம் ஆண்டவருடைய இயேசுவின் இரத்தத்தினால். மாறாக இந்த பதவினால் நாம் மீட்கப்படுவதில்லை, பணத்தால் மீட்கப்படுவதில்லை, பட்டத்தால் மீட்கப்படுவதில்லை. ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் என்றும் நம்மோடு இருந்து நம்மை அன்பின் பாதையிலும் மீட்பின் பாதையிலும் வழிநடத்தி அவருடைய நிறைவான அருளாகவும் ஆசீர்வாதமும் என்றும் நம்மளோடு இருக்க தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமென்.